எல்லாருக்கும் வணக்கம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு தமிழ் நூல் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ஒரு பவர்ஃபுல்லான டீமை உருவாக்குறதுக்கு ஒரு சரியான ப்ளூ பிரிண்டா இருக்கும்னு சொன்னா நம்ப முடியுதா? வாங்க, வெல்ல முடியாத ஒரு படைய உருவாக்குறத பத்தி திருவள்ளுவர் சொன்ன ஞானத்தை நாம ஒன்னா சேர்ந்து பார்க்கலாம். சரி வாங்க, முதல்ல ஒரு அடிப்படையான கேள்வியிலேருந்து ஆரம்பிக்கலாம். எந்த ஒரு தலைவருக்கும், அவர் அந்த காலத்து ராஜாவா இருந்தாலும் சரி, இந்த காலத்து சிஇஓவா இருந்தாலும் சரி, அவரோட மிக முக்கியமான சொத்து எதுவா இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். திருவள்ளுவர் இதுக்கு ரொம்ப தெளிவா பதில் சொல்றாரு. தங்கமோ பெரிய பெரிய நிலமோ கிடையாது. ஒரு தலைவரோட உண்மையான புதையல் அப்படிங்கிறது ரொம்ப சரியா கட்டமைக்கப்பட்ட, பயமே இல்லாத ஜெயிக்கிற ஒரு டீம் தான். இந்த ஒரு கருத்து தான் நாம இனிமே பார்க்க போற எல்லா விஷயங்களுக்கும் அஸ்திவாரம். சரி, அப்போ இந்த மிகப்பெரிய புதையலை எப்படி உருவாக்குறது? வள்ளுவர் இத 4 முக்கியமான தூண்களா பிரிக்கிறாரு. இதுதான் ஒரு டீமை உண்மையிலேயே ஒரு சிறந்த டீமா மாற்ற குணங்கள். அந்த வெல்ல முடியாத அணிக்கு 4 முக்கியமான குணங்கள் தேவைன்னு வள்ளுவர் சொல்றாரு. அந்த 4 தூண்கள் என்னென்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. இங்க சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த 4 குணங்களோட கலவைதான். முதல்ல வீரம், 2வது மானம், அதாவது எது சரின்னு படுதோ அதுக்காக உறுதியா நிக்கிறது. 3வது ஒரு சிறந்த பாரம்பரியத்தை பின்பற்றுறது. இத நாம இப்போ இருக்கிற காலத்துல ஒரு நல்ல ஒர்க் கல்ச்சர்னு கூட சொல்லலாம். கடைசியா நம்பகத்தன்மை, அதாவது தலைவரோட நம்பிக்கைக்கு பாத்திரமா இருக்கிறது. இந்த 4 தூண்கள் மேல கட்டப்பட்ட ஒரு டீமை யாராலையும் அசைக்க முடியாது. இந்த ஒரு வரி அந்த வீரத்தோட ஆழத்தை எவ்ளோ அழகா சொல்லுது பாருங்க. உண்மையான பலம் அப்படிங்கிறது தோல்வியே சந்திக்காம இருக்கிறதில்ல. அது ஒரு முழுமையான அழிவையே சந்திக்க வேண்டியிருந்தா கூட கலங்காம நிக்கிறது தான். அந்த மாதிரி ஒரு மன உறுதியை பத்தி தான் அவர் பேசுறாரு. இதுவரைக்கும் நாம ஒரு டீமோட குணங்களை பத்தி பார்த்தோம். இப்ப அது எப்படி ஒரு ஒட்டுமொத்த சக்தியா மாறுதுன்னு பார்க்கலாம். இது தனிப்பட்ட ஆட்களை பத்தினது மட்டும் இல்ல, ஒரு டீம் எப்படி ஒரே அசைக்க முடியாத சக்தியா செயல்படுதுங்கிறத பத்தியும் தான். வள்ளுவர் இதை விளக்குறதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான உவமைய பயன்படுத்துறாரு. ஒரு பெரிய ஆபத்தை கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு கடல் மாதிரி கர்ஜிக்கிற, ரொம்ப பரந்த, சத்தமான, தடுக்கவே முடியாத மாதிரி தோன்ற ஒரு எதிரிப்படை. ஆனா இந்த எதிரிகள்ங்கிற கடலுக்கு என்ன ஆகுது தெரியுமா? அதுங்க ஒன்றுபட்ட படையோட ஒரே ஒரு சீற்றத்துல அமைதியாகிடுது. அதாவது குரல்ல என்ன சொல்லிருப்பாருன்னா, கடல் மாதிரி சத்தம் போடுற ஒரு எலிக்கூட்டம் ஒரு நாகப்பாம்பு சீர்னாலே காணாம போயிடும்னு சொல்றாரு. இதோட கருத்து ரொம்ப ஆழமானது. ஒரு சின்ன ஆனா ஒன்றுபட்ட சக்தி வாய்ந்த குழு ஒரு பெரிய ஆனா ஒழுங்கில்லாத எதிரிய ஈஸியா ஜெயிச்சிட முடியும். அதனால ஒற்றுமைங்கிறதே ஒரு பெரிய ஆயுதம். இந்த ஒற்றுமைக்கு ஒரு அல்டிமேட் டெஸ்ட் எது தெரியுமா? திருவள்ளுவர் சொல்றாரு, உண்மையான சிறந்த டீம்னா மரணமே கோவமா எதிர்த்து வந்தா கூட ஒன்னா நின்னு எதிர்க்கிற சக்தி அதுக்கு இருக்கும்னு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுதான் ஒற்றுமைக்கும் பயமில்லாம இருக்கிறதுக்கும் ஒரு ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட். இங்க ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு. ஒரு டீம் ஜெயிக்கணும்னா அதுல இருக்கிற எல்லாரும் சூப்பர் ஸ்டார்ஸா இருக்கணும்னு அவசியமே இல்ல. ஒரு டீமோட அமைப்பு, அதோட ஒழுக்கம், அதோட பிளான், இது சரியா இருந்தாலே போதும். அதுவே அதுக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும். இதை நீங்க ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியா இல்ல ஒரு ப்ராஜெக்ட் டீமா கூட பார்க்கலாம். தனித்தனி ஆட்களோட திறமையை விட அந்த டீமோட அமைப்பு தான் ரொம்ப முக்கியம். ஆனா இவ்ளோ சூப்பரா வீரமா இருக்கிற ஒரு படைய எது தோற்கடிக்க முடியும்? வள்ளுவர் என்ன எச்சரிக்கை பண்றாருன்னா, பெரிய ஆபத்து எப்பவுமே வெளியிலிருந்து வராது, உள்ள இருந்து தான் வரும்னு சொல்றாரு. அவரு 3 முக்கியமான உள்ளெதிரிகளை லிஸ்ட் பண்றாரு. ஒரு டீம் ஆட்கள் குறையறதுல இருந்தும், டீமுக்குள்ளேயே குழப்பம் சண்டை வர்றதுல இருந்தும், அப்புறம் வறுமை, அதாவது தேவையான ரிசோர்சஸ் இல்லாம போறதுல இருந்தும் தப்பிச்சா கண்டிப்பா ஜெயிக்கும்னு சொல்றாரு. இதுல ஒன்னு இருந்தா கூட போதும், அந்த டீமை உள்ள இருந்தே அரிச்சு சாப்பிட்டுடும். சரி, நாம இதுவரைக்கும் பார்த்ததையெல்லாம் ஒன்னா சேர்த்து பார்க்கலாம் வாங்க. ஒரு நல்ல டீம் எப்படி இருக்கணும்? பயம் இல்லாததா, மானம் உள்ளதா, ஒன்றுபட்டதா, தந்திரமா செயல்படுறதா, எந்த சூழ்நிலையையும் சமாளிக்கிறதா, அப்புறம் உள்ளுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லாததா இருக்கணும். கேக்குறதுக்கே இதுவே ஒரு பெர்ஃபெக்ட் டீம் மாதிரி இருக்குல்ல? ஆனா இந்த வெல்ல முடியாத டீம்ல ஒரே ஒரு கடைசி ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மட்டும் இல்லனா என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க. அப்போ என்ன நடக்கும்? அந்த கடைசி அம்சம், இந்த முழு அமைப்பையும் ஒன்னா பிடிச்சு வச்சிருக்கிற அந்த ஆணிவேர், அதுதான் தலைமைத்துவம். இங்கேதான் வள்ளுவர் தன்னோட கடைசி ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கருத்தை சொல்றாரு. எவ்ளோதான் திறமையான உறுதியான வீரர்கள் இருந்தாலும் அவங்கள வழிநடத்த சரியான தலைவர்கள் இல்லைனா அந்த படை ஒண்ணுமே இல்லாம போயிடும். வீரம், ஒற்றுமை, தந்திரம்னு நம்ம பார்த்த எல்லா நல்ல குணங்களும் அத வழிநடத்த ஒரு சரியான தலைமை இல்லைனா எல்லாமே வீண். அவ்வளவுதாங்க. வெல்ல முடியாத ஒரு டீமை உருவாக்குறதுக்கான 2000 வருஷம் பழமையான
ஆனா இன்னைக்கும் பொருந்தக்கூடிய ஒரு ப்ளூ பிரிண்ட் இது அந்த காலத்துல பெரிய படைகளை உருவாக்குச்சு. இப்ப கடைசி கேள்வி உங்ககிட்ட தான். இந்த ப்ளூ பிரிண்ட்டை வச்சு நீங்க எதை உருவாக்க போறீங்க?